தைராய்டுக்கு ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றவங்க என்ன மாதிரி உணவுலாம் அவாய்ட் பண்ணுன்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப காமனான விஷயம் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ரக்கோலி. இது கூடவே அதாவது நிலக்கடலை பயன்படுத்துறதையும் குறைங்க. கடுகு இது தாளித்து பயன்படுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உணவுக்கு நீங்கள் கடுகு எடுத்துக்கிட்டாலுமே அந்த அளவை குறைங்க. இது எல்லாமே தைராய்டு லெவல்ஸை வேரியேஷன்ஸ் பண்ணுது. இது என்ன மாதிரி உணவுனா நீங்கள் எடுத்துக்கலாம், அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா, ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கீங்கன்னா நீங்கள் உணவில் இந்துப்பு பயன்படுத்துகிறத அதிகப்படுத்திடலாம். சித்த மருத்துவத்திலே இந்துப்பு பயன்பாட்டை அதிகமாக சொல்லியிருக்காங்க. கூடவே செலினியம் சத்தும் ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய நிறைய உணவுகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் உணவில் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை டாக்டர், நான் ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கேன், நான் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும்னா, உங்களுக்கு உணவில் கண்டிப்பாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு நீங்கள் எடுத்துக்கணும். கூடவே வைட்டமின் டி கிடைக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்க மாதிரியும் நீங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தைராய்டு மாத்திரை எடுக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.